மிஸ்டிக்கல் ரிலேட்டட் திங். ஸோ சைக்காலஜிக்கலும் மிஸ்டிக்கலும் சேர்ந்து வேலை செஞ்சதுன்னா அது ரொம்ப பெரிய மாற்றத்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூமியில் வந்து ஏற்படுத்தும். ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் நிறைய ரகசியங்களை ரொம்ப வெளிப்படையாக வந்து சொல்லியிருந்தேன். பல ரீசன்ஸ் வந்து இருக்கு. இப்போ இன்ஸ்டிடியூஷனலா இருந்தாதான் நம்ம வந்து லீகலா வரக்கூடிய ப்ராப்ளம்ஸை நம்ம ஃபேஸே பண்ண முடியும். நம்ம தனி ஒரு மனிதனா இருந்துட்டா எதுவுமே தேவையே கிடையாது. ஏன் அதை இப்போ குறைக்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்டீங்க அப்படின்னா, இறைவன் ஒவ்வொரு கால சூழ்நிலையில ஒவ்வொன்றும் உணர்த்துவார். அப்போ அந்த விஷயத்தை நம்ம வந்து உணரும் போது இந்த உலகத்தை பார்த்து நம்மை பார்த்து நம்ம போடக்கூடிய எஃபர்ட்ஸ் வந்து அந்த அளவுக்கு இப்போதைக்கு இந்த உலகத்திற்கு தேவையில்லை என்று வந்து நான் வந்து நினைக்கிறேன். இது நாள் வரைக்கும் பார்க்காத பேசாத பல விஷயங்களை வந்து தொடர்ச்சியாக வந்து இளையபாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் ஆன்மீக பேச்சாளரான மகாவிஷ்ணு சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். குருவே சரணம். வணக்கம் சார். அதாவது எங்கள் வீடியோஸ்லேயே நிறைய பார்க்க முடியுது, மகாவிஷ்ணு அவர்கள் எங்கே போனார், ஏன் வீடியோஸ் போடுறதில்லை, அவர் சேனலில் யூடியூப் சேனல்லையுமே வீடியோஸ் வர மாட்டேங்குது அப்படின்னு பார்த்துருக்கும்போது parampurulfoundation.in அப்படின்ற வெப்சைட்டில் வந்து உங்களோட வீடியோஸ் எல்லாமே சில வீடியோஸ்லாம் பார்க்க முடியுது. அதில் நிறைய ஸ்பிரிச்சுவல் கோர்சஸ்லாம் நீங்கள் போட்டிருக்கீங்க. என்ன மாதிரி வீடியோஸ் அதில் இருக்குது சார்? அதில் இப்போது முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலே நான் சொல்லிட்டு போன விஷயம்தான். மறுபடியும் யூடியூப் சேனலில் நம்ம மறுபடியும் டெய்லியும் அதுக்குண்டான மெனக்கெடுத்து டெய்லி வீடியோ போட்டு அந்த அளவுக்கு அவ்வளோ டெடிக்கேஷனாக டெய்லி பண்ணுறதுக்கு ஸோ அதெல்லாம் இப்போதைக்கு எனக்கு உடன்பாடு இல்லை. என்னோட சொந்த ஆன்மீக வளர்ச்சியை கருத்தில் கொண்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா பரம்பொருள் அறக்கட்டளை வந்து மூடுறேன்னு சொல்லிட்டு அந்த யூடியூப் சேனலை வந்து டெலீட் பண்ணியிருந்தோம். ஸோ அப்போ போகும்போதே சொன்னது தான், நானே தேடி வருவேன், எனக்கு எப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கோ அந்த ஆப்ஷனில் மறுபடியும் நான் சொல்லி கொடுப்பேன். அப்போ என்னை நம்பி இருக்கிறவங்களுக்கு எந்த முறையில் கைட் பண்ண முடியுமோ அந்த முறையில் கண்டிப்பாக கைட் பண்ணுவேன், நானே உங்களை தேடி வரேன் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக எப்படி பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ரெகுலராக நம்ம யூடியூப்பில் வந்து ஒரு பக்காவான செட்டப்போட பெரிய டீமோட படை சூழ அவ்வளோ தூரம் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த அந்த பேண்ட்வித் எல்லாம் கம்மி பண்ணி குறைச்சி மக்களுக்கு இப்போ கண்டென்ட் வந்து கொண்டு போய் எப்படி வந்து சேர்ந்தா வந்து போதும். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா தகுதியான நபர்களுக்கு, அவசியமான நபர்களுக்கு தான் இதுக்கப்புறம் வந்து தீட்சை என்பது ரெகுலராக வந்து கொடுக்க போகிறோம். ஸோ அதில் வந்து ரெகுலராக வீடியோஸ் பார்க்கறதுக்கு வசதியாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து மெயில் வந்து அனுப்பியிருந்தாங்க, நிறைய மனிதர்கள் நேரில் வந்து சந்திச்சிருந்தாங்க. அதுபோக இந்தியாவினுடைய சில முக்கியமான அரசு அதிகாரிகள் வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாகவே வந்து சந்திச்சிருந்தாங்க. அவங்க நான் பேர் சொல்ல விரும்பலை. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட முக்கியமான இத்தனை பேர் என்ன வாட்ச் பண்ணிட்டு இருந்திருக்காங்களான்றதே எனக்கு அப்போ தான் வந்து தெரிஞ்சுது. ஸோ அஃப்கோர்ஸ் அந்த அரெஸ்ட்டுக்கு அப்புறம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பட் ஆஸ் யூஷுவல் கண்டினியூவாக நான் என் வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு மூடுறேன்னு சொன்னோன்னே அதை அவங்களால வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. ஏன் அப்படின்னா அவங்க என்ன வந்து ஃபீல் பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி எல்லாருமே வந்து போயிட்டா அப்புறம் யார் தான் வந்து கிளாஸ் எடுக்கிறது அப்படின்ற மாதிரி ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் ஒரு சில நபர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தவிர்க்கவே முடியாத நபர். ஏன்னா நாட்டுக்காக அவர் செஞ்ச விஷயம் அவ்வளோ இருக்கு, அவர் வந்து ஃபீல் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட முக்கியமான நபர்கள் ஆன்மீகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கவே முடியாத சில ரொம்ப இன்டெப்த் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய சில பீப்புளை வந்து சந்திக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு கிடைத்தது. ஸோ அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா அது பப்ளிக் வந்து அப்படி இருக்கத்தான் செய்வாங்க. நம்ம தான் இதை வந்து தொடர்ச்சியாக வந்து அவங்களுக்கு வந்து வழங்கணும். நான் உண்மையாகவே வந்து இது வெக்ஸாகி க்ளோஸ் பண்ணுறது கிடையாது. நான் இவ்வளோ தூரம் நம்ம வந்து உழைக்கிறோம், எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் தான் நம்ம வந்து நம்மளோட வீடியோஸ் வந்து இவ்வளோ நாள் வந்து யூடியூப் சேனலில் வந்து போட்டுட்டு இருந்தோம். ஆனால் அதை பயன்படுத்தி தவறான முறையில் அந்த ஆற்றலை பயன்படுத்துகிறார்கள் என்று அதை வந்து பார்க்கும்போது அதை என்னால் வந்து ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பயம் என்றே சொல்லலாம். இது வந்து தவறான கைகளுக்கு போகும்போது இன்னும் எத்தனை மக்கள் வந்து, ஏன்னா மைண்டை ஹேக் பண்ணுறது அப்படின்றதுனாலே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து சைக்காலஜிக்கல் மிஸ்டிக்கல் ரிலேட்டட் திங். ஸோ சைக்காலஜிக்கலும் மிஸ்டிக்கலும் சேர்ந்து வேலை செஞ்சதுன்னா அது ரொம்ப பெரிய மாற்றத்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூமியில் வந்து ஏற்படுத்தும். ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் நிறைய ரகசியங்களை ரொம்ப வெளிப்படையாக வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அதை வந்து ஆல்ரெடி திருவருட்பா திருமந்திரத்தில் இருந்ததெல்லாம் எடுத்து தான் வந்து பேசியிருந்தேன். ஸோ இப்போ அதை வந்து பார்த்தீங்கன்னா நட்சல் பண்ணி ஸோ மக்களுக்கு ஆல்ரெடி நான் வந்து புகட்டிட்டேன். ஸோ இதை வந்து மறுபடியும் புதிதாக வந்து அப்படி ஒரு வேளை புதிதாக நபர்களுக்கு தேவைப்பட்டால் திருவருட்பாவையோ திருமந்திரத்தையோ வந்து எடுத்து வந்து படித்து தெரிந்து கொள்ளட்டும் அப்படின்றனால தான் அதை வந்து ரிமூவ் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் தவிர்க்க முடியாத பல நபர்களுடைய வேண்டுகோள் இருக்கு. என்னங்க வந்து பார்த்தீங்கன்னா, சரி ஓகே
எனக்கு கொஞ்சம் இப்போ வந்து உங்களுக்கு தெரியும், இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு போயிட்டாவே ஃபேமிலியா இருக்கட்டும், பிசினஸா இருக்கட்டும், ஃபவுண்டேஷனா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், அது வந்து ஒரு பெரிய கமிட்மெண்ட்ஸ். எல்லாருக்கும் ரொம்ப ஈஸியா என்ன வந்து தெரியும் வெளியில இருந்து பாக்குறதுக்கு அப்படின்னா, கோடி கோடியா பணம் வர மாதிரி தெரியும். 100 ரூபா வந்தா 100 ரூபாய்க்கு செலவு இருக்கும், 1000 ரூபா வந்தா 1000 ரூபாய்க்கு செலவு இருக்கும், லட்ச ரூபா வந்தா லட்ச ரூபாய்க்கு செலவு இருக்கும், கோடி ரூபாய் வந்தா கோடி ரூபாய்க்கு செலவு இருக்கும். ஏன்னா அத்தனை நபர்கள் வந்து சேர்ந்து வேலை பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதை வந்து இவ்வளவு நாள் இழுத்து ரன் பண்ணி கொண்டு வந்துட்டு இருந்ததுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா பல ரீசன்ஸ் வந்து இருக்கு. இப்போ இன்ஸ்டிடியூஷனலா இருந்தாதான் நம்ம வந்து லீகலா வரக்கூடிய ப்ராப்ளம்ஸை நம்ம ஃபேஸே பண்ண முடியும். நம்ம தனி ஒரு மனிதனா இருந்துட்டா எதுவுமே தேவையே கிடையாது. இப்போ நான் இருக்கிற மாதிரி தனியா இருந்துட்டா இப்போ என்ன தேவை? ஒண்ணுமே தேவை கிடையாது. பட் இன்ஸ்டிடியூஷனலா ரன் பண்ணும்போது அதுக்கு நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து இருந்தது. ஸோ அதையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மனதில் வைத்துக்கொண்டு சரி ஓகே, இதை வந்து இவ்வளவு பெரிய பேண்ட்வித்ல ரன் பண்ணாம இத்தனை பேரோட நபர்களுடைய வேண்டுகோள் இருக்குனுங்க, பரம்பொருள் ஃபவுண்டேஷன் .in அப்படின்ற வெப்சைட்டை ஓபன் பண்ணீங்கன்னா இப்போ வந்து நிறைய ஸ்பிரிச்சுவல் வீடியோஸ் முன்னாடியெல்லாம் ரெகுலராக போட்டுட்டு இருந்தேன். இப்போ வீக்லி 1 வீடியோ மட்டும் ரெகுலராக வந்து போடுறேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஃபேமிலி, அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல கேட்டகிரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க போகுது. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் மாஸ்டர் கிளாஸோட வீடியோஸ் வந்து பார்ட் 5 வரைக்கும் இருக்குது. இப்போ அடுத்த பார்ட் 6 வந்து போட போகிறோம். ஸோ இடையில பௌர்ணமி கிளாஸஸோட வீடியோஸுமே வந்து அதில் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் அந்த பரம்பொருள் ஃபவுண்டேஷன் வெப்சைட்ல வந்து பாத்தீங்கன்னா பிரத்யேகமாக என்ன வந்து பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு பிளாக் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா மக்களோட ஏதோ ஒரு டச்லயே இருக்கணுன்றதுக்காக அந்த பிளாகை வந்து தமிழ்ல வந்து எழுதலான் இருக்கேன். ஸோ மக்கள் வந்து இதுக்கப்புறம் என்னோட பிரசன்ஸை வந்து யூடியூப்ல மட்டும்தான் நீங்க மிஸ் பண்றீங்க, மற்றபடி என்னோட ஆன்லைன் பிரசன்ஸ் வந்து அப்படியே தான் இருக்கு. இன்ஸ்டாகிராம் மகாவிஷ்ணு பரம்பொருள்னு போட்டிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் இருக்கு. மகாவிஷ்ணு ஃபவுண்டுன்னு போட்டிங்கன்னா என்னோட எக்ஸ் ஹேண்டிலும் வந்து ஆக்டிவ்ல தான் இருக்கு. ஸோ பரம்பொருள் ஃபவுண்டேஷனோட அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுமே வந்து ஆக்டிவ்ல தான் இருக்கு, ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வந்து ஆக்டிவ்ல தான் இருக்கு. என்னோட பிரசன்ஸ் வந்து இந்த சோஷியல் மீடியால மொத்தமா இருந்து போகல, யூடியூப்ல இருந்து மட்டும் வந்து போச்சு. அது வந்து பாத்தீங்கன்னா இப்ப மறுபடியும் என்னோட வெப்சைட்ல வந்து கண்டினியூ பண்றேன். ஸோ ரெகுலரா அந்த பிளாக்ல வந்து தினசரி வாய்ப்பு இருக்கும்போது முடிஞ்ச அளவுக்கு தினசரி எழுத பாக்குறேன். வாய்ப்பு ஒரு சில நேரத்துல பிஸியா இருக்குன்ற பட்சத்துல லேட்டா கூட அவர்களுக்கு தேவையான தினசரி வாழ்க்கைக்கு உண்டான ஆன்மீக தகவல்களை மோட்டிவேஷனல் ரீதியா இன்னும் ஆன்மீக ரீதியா வந்து தொடர்ச்சியாக வந்து எழுதலாம்னு இருக்கேன். ஸோ வீக்லி வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூவா நம்ம இந்த வீடியோஸ் வந்து லென்த்தி வீடியோஸா வந்து இருக்க போகுது. எப்படியும் மினிமம் ஒரு 1 ஹவருக்கு வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாம அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய அங்க வரக்கூடிய நபர்களுடைய வேண்டுகோள் இருக்குனுங்க, அங்க கமெண்ட் பண்றவங்க, அங்க இருக்கிறவங்களுடைய உரையாடல்களை வைத்து அடுத்து என்ன மாதிரியான கண்டென்ட் அவங்க விருப்பப்படுறாங்கன்றதை பார்த்து அதை வந்து பிரத்யேகமா நம்ம ஷூட் பண்ணி அவங்களுக்காகவே வந்து தனியா வந்து கொடுக்க போறோம். ஸோ இது வந்து ஆன்லைன் கிளாஸஸ்ல எடுத்த அந்த வீடியோஸ் மட்டும் இல்லாம முழுக்க நம்ம பிரத்யேகமா இதுக்காகவே தனியா வந்து ஷூட் பண்ணி ஸோ தொடர்ச்சியா வந்து எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்டா, அன்கட் வெர்ஷனா, ரா கண்டென்ட்டா வந்து கொடுக்க போறோம். ஸோ இதுதான் மகாவிஷ்ணு எக்ஸ்க்ளூசிவ்ல இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ். www.paramporulfoundation.in வெப்சைட் போனீங்கன்னா நீங்க டொமஸ்டிக் இந்தியாவில் இருக்கிறவங்களும் சரி, ஃபாரின்ல எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, தாராளமா நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணி வந்து பார்த்துக்கலாம். ஓகே சார், ஆனால் அந்த ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸ்லாம் நம்ம உள்ள போய் பார்க்கும்போது வந்து பெய்டு கிளாஸஸ் தான் இருக்குது. பே பண்ண முடியாதவங்களுக்கு என்ன சார் பண்றது அப்புறம்? இல்ல இப்போ ஆல்ரெடி இப்போ நம்ம சேனலுக்கு வரப்போறவங்க ஒன்றும் புதுசாலாம் வரப்போறது கிடையாது. வந்தா சந்தோஷம் தான், அது புது நபர்கள் தான். பழைய நபர்களுக்கு 5-6 வருஷமா இது வரைக்கும் நான் வந்து சேனல் வந்து ரன் பண்ணியிருக்கேன். ஸோ அத்தனை வீடியோஸ் வந்து அவ்வளோ நாள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. குழந்தை கிடையாது, ஆல்ரெடி அவங்க லேர்ன் பண்ண விஷயம் தான். ஸோ புதுசா வந்து நாங்கள் வந்து கண்டென்ட் நாங்களும் அப்டேட் ஆகணும்ல அப்படின்னு வந்து கேட்டுக்கொள்வதற்கு இணங்க என்ன வந்து அப்டேட்டா பிளான் பண்ணியிருக்கோம்னா, வீக்லி 1 மந்த்லி வந்து இந்த பௌர்ணமி கிளாஸ் வந்து நம்ம வந்து பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அது வந்து ரெகுலரா மந்த்லி வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அதுல எவ்ரி மந்த் வந்து பாத்தீங்கன்னா ஃபீஸ் கட்ட முடியாதவங்களுக்காக 100 பேருக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஃப்ரீயா வந்து கிளாஸ் இப்போவும் எடுத்துட்டு தான் இருக்கேன். இதுக்கப்புறம் எடுக்க தான் போறேன். ஃபியூச்சர்ல இனி வரும் காலங்கள்ல கொஞ்சம் ஃபண்டமெண்டல்ஸ்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ அந்த ஃபண்டமெண்டல்ஸ்லாம் ஸ்ட்ராங் பண்ற வரைக்கும் கொஞ்சம் பொருளாதார தேவைகள் மற்ற விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் பார்ப்போம். ஃபியூச்சர்ல வெபினார்ஸ் அந்த மாதிரியோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா பணம் கட்ட முடியாதவங்களுக்காகவே தனியா ஒரு கூப்பன் கோடு மாதிரி ஒன்று கொடுத்து ஃபியூச்சர்ல வந்து ஸோ அவங்க ஃப்ரீயா ஆக்சஸ் பண்ணிக்கிறதுக்கும் நான் ஃபியூச்சர்ல பிளான் பண்றேன். இப்போதைக்கு இல்லை, பட் ஃபியூச்சர்ல நிச்சயமா அதுக்கு நான் ஐடியா பண்றேன். ஓகே சார். சார் அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து யூடியூப் பிளாட்ஃபார்ம் ஃபுல்லாக பார்த்துட்டீங்க, இப்போ வந்து வெப்சைட் பிளாட்ஃபார்ம் ஃபுல்லாக பார்த்துட்டீங்க. இந்த யூடியூபுக்கும் வெப்சைட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னவா நீங்கள் நினைக்கிறீங்க? ஸ்பெல்லிங் தான் பிரதர். பிரதர் அது என்னன்னா, யூடியூபை பொறுத்த வரைக்கும் என்னன்னா
நீங்க யாரு என்ன ஏதுன்றதுக்கு தகுந்தாற் போல உங்களை ரிஃப்ளெக்ட் பண்ணி அது சம்பந்தமான அதை ஒத்திசைவோடு இருக்கக்கூடிய அதை சார்ந்த நபர்களும் உங்ககிட்ட கொண்டு வந்து விடும். வெப்சைட்டுன்றது வந்து பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது, எல்லாருமே வந்து பார்ப்பாங்க, அதுல இருந்து சூஸ் பண்ணி வர்றது ரொம்ப கம்மி. ஸோ யூடியூபோட ஆல்கோரிதம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பர்டிகுலரா பாயிண்ட் அவுட் பண்ணி எந்த பர்சனுக்கு என்ன தேவைன்ற வரைக்கும் கொண்டு போய் அந்த பர்சனுக்கு மட்டும் அந்த வீடியோவை காட்டும். கூகுள் நம்ம சர்ச் இன்ஜினும் அந்த அளவுக்கு இருக்கு. பட் கம்பேரிட்டிவ்லி டு யூடியூப் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து வீடியோ பிளாட்ஃபார்ம், இது வந்து சர்ச் இன்ஜின் பிளாட்ஃபார்ம்ன்றனால நம்ம ரெண்டையும் வந்து கம்பேரே பண்ண முடியாது. பட் ஏன் இதுல வந்தேன் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னுடைய டைரக்ட் பிரசன்ஸை நிறைய குறைக்கணும்னு நினைக்கிறதுக்கு அப்புறம் கொஞ்சம் அமைதிக்கு அதிகமா போகணும்னு தோணுது, கொஞ்சம் அதிகமா சைலண்டா இருக்கணும்னு தோணுது. இப்போ முன்னாடி ஏன் தேடி தேடி ஓடி ஓடி போய் உலகம் எங்கும் கிளாஸ் எடுத்தேன் அப்படின்னா பணம் தேவைப்பட்டுச்சு, எனக்காக கிடையாது, நான் செய்த செயல்களுக்காக. இப்போ நம்ம தான தர்மம் அதிகமாகவே செஞ்சுட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ அதுக்காக நான் செய்யாமல் இல்லை, பரம்பொருள் ஃபவுண்டேஷன் இன்னும் இயங்கிட்டு தான் இருக்கு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னோட பேண்ட்வித்தில் என்ன பண்ண முடியுமோ அன்னதானம் தினசரி வந்து போயிட்டு தான் இருக்கு, நிறுத்தாம பண்ணிட்டு தான் இருக்கு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு உதவிகளை வந்து பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ இப்போ என்ன குறைச்சிருக்கோம்னா பிரம்மாண்டத்தை குறைச்சிருக்கோம். ஏன் அதை இப்போ குறைக்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்டீங்க அப்படின்னா இறைவன் ஒவ்வொரு கால சூழ்நிலையில ஒவ்வொன்றும் உணர்த்துவார். அப்போ அந்த விஷயத்தை நம்ம வந்து உணரும் போது இந்த உலகத்தை பார்த்து நம்மை பார்த்து நம்ம போடக்கூடிய எஃபர்ட்ஸ் வந்து அந்த அளவுக்கு இப்போதைக்கு இந்த உலகத்திற்கு தேவையில்லை என்று வந்து நான் வந்து நினைக்கிறேன். ஸோ ஒன்றும் இல்லை, நான் காணாமலாம் போல வெப்சைட்ல வந்திருக்கேன், அவ்வளவுதான். நீங்க வெப்சைட்ல எப்ப வேணாலும் நீங்க ஆக்சஸ் பண்ணலாம். இல்ல சார், நீங்க வந்து பிரம்மாண்டமா போவேனா அந்த மாதிரி போகும்போது உங்க மேல அடிக்டா இருக்கக்கூடிய மக்கள் உங்களை மாதிரி தினத்துக்கும் பார்க்கணும், உங்கள்கிட்ட பேசணுன்ற மக்களுக்கு வந்து இது கொஞ்சம் இடையூறா இருக்கிற மாதிரி இருக்காதா? யூடியூப்ல இருந்து வெளியே வந்து வெப்சைட்ல வரும்போது இல்ல, அந்த வார்த்தை தான் கொஞ்சம் பிரச்சனைங்கிற. அடிக்டா இருக்கக்கூடிய மக்கள் நீங்க தானே அதை பயன்படுத்தினீங்க, அது எனக்கு அடிக்ட் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஓகே. இந்த உருவத்து மேல இது அழிந்து போகக்கூடிய உடல், இது மகாவிஷ்ணுன்றது மறைஞ்சு போகக்கூடிய பேரு, எலும்பு கூடுன்றது புதைந்து போகக்கூடிய ஒன்று, எல்லாமே காணாம போயிடும். அப்போ இப்படி ஒண்ணு இருக்குன்னு நினைச்சா அவங்க அதை ரொம்ப செரிஷ் பண்றாங்க, கொண்டாடுறாங்க, ஆனந்தப்படுறாங்கன்றப்போ இது சரிப்பட்டு வராதே அப்படின்னு வந்து ஒரு தோணுது. இவ்வளவு நாள் அதை கிரியேட் பண்ணது நான், அந்த பிம்பத்தை கிரியேட் பண்ணி கொண்டு வந்தேன். காரணம் என்ன அப்படின்னா நீங்க அட்ராக்ட் பண்ணாதான் உங்களுக்கு பொருளாதாரம் என்பதே சேரும். நீங்க அட்ராக்ட் பண்ணாம பொருளாதாரத்தை என்ன பண்ண போறீங்க? சரி, ஓகே, அப்படி அட்ராக்ட் பண்ணி பொருளாதாரத்தை 100 கோடி 200 கோடி சொத்து சேர்த்து இருந்தாலும் பரவாயில்ல, ஒன்றும் இல்லை. ஐ எம் ஜஸ்ட் ஜீரோ டவுன் யோகி. ஆனா நாளைக்கு எனக்கு என்ன தேவையோ அது வந்துடும். எப்படி வரும்னு கேட்காதீங்க. சொத்தெல்லாம் சேர்க்கல, ஒரு பிசினஸ் இல்லை, ஆனா வரும். எப்படி வரும்? அதுதான் இறைவனின் விதி, இறைவனின் கணக்கு. எவ்வளவு பண்ணி வச்சிருக்கோம், அதுல ஒண்ணு கூடவா திரும்பி வந்து நமக்கு பண்ணிடுறது? அது நம்ம கேட்காமையே பண்ணக்கூடிய விஷயங்கள்ல நிறைய இருக்கு இந்த உலகத்துல. மனிதர்களால் மட்டுமல்ல, பிரபஞ்சமே நமக்கு அப்படி உதவி செய்யும். பொருளாகவும் வரும், அருளாகவும் தேடி வரும், அது தானாக நடக்கும். ஸோ நான் என்ன வந்து ஃபீல் பண்றேன் அப்படின்னா மக்கள் வந்து இவ்வளவு நாள் நான் சொல்லி கொடுத்த அந்த கண்டென்ட்டை இதுக்கப்புறம் வந்து ஃபாலோ பண்ணட்டும். நான் மறுபடியும் இது இன்னும் பல லட்சம் பேர் கொண்டு போகணும்னு நினைச்சாதான் மறுபடியும் வந்து ரன் பண்ணணும். அதை ரன் பண்றதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பொருளாதார சுமை என்பது என்னன்றது வந்து உங்களுக்கு தெரியாது. ஸோ அது பிரம்மாண்டம் மட்டும் தெரியும், அது ஆடம்பரம்னு வந்து தெரியும். ஆனா அந்த பிரம்மாண்டத்துக்கு பின்னாடி ஆடம்பரத்துக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா அந்த இன்ஸ்டிடியூஷன் ரன் ஆகக்கூடிய ஏகப்பட்ட காரணிகள் இருக்கு. அது பல பேருக்கு தெரியாது. பில்டப்பா பந்தாவா போறோம் வரோன்றது மட்டும்தான் தெரியும். அதுக்கு பின்னாடி ஏன் அதை பண்றோன்றதுக்கு நிறைய பிரதர்ல சைக்காலஜிக்கல் ரீசன்ஸ் நிறைய இருக்கு. எல்லாத்தையும் நம்ம வந்து வெளிப்படையாக வந்து ஷேர் பண்ணிட முடியாது. இப்ப நான் என்ன வந்து ஃபீல் பண்றேன் அப்படின்னா போதும், தயாரா இருக்கிறவர்களுக்கு மட்டும் இதை வந்து எடுத்தால் போதும் என்ற மனநிலையோடு இப்போ அதை தேடி வர்றவங்களுக்கு, வெப்சைட்டை தேடி வர்றவங்களுக்கு அந்த கோர்சஸ் வாயிலாக கிளாஸ் எடுக்கும். ஓகே சார். சார் அந்த வெப்சைட்ல வந்து ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸ் இருக்கு, நிறைய வீடியோஸ் இருக்கு. அதுல வந்து என்னென்ன மாதிரி லாங்குவேஜஸ்லாம் நீங்க இன்னும் கண்டக்ட் பண்ணலான்னு இருக்கீங்க? அதை இல்ல, இப்போதைக்கு பரம்பொருள் ஃபவுண்டேஷன்.in அப்படின்னு கூடிய வெப்சைட்ல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல மட்டும்தான் இப்போதைக்கு வந்து வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம். இது வந்து முழுக்க தமிழ் பீப்புளுக்காகவே இந்த கோர்ஸ் வந்து நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃபாரின்ல இருக்கிறவங்களுக்கு சார் இல்ல, அது ஃபாரின்ல இருக்கக்கூடிய தமிழ் பீப்புளுக்கும் தான். ஐ மீன் தமிழ் பீப்புள்னா தமிழ்நாட்டு பீப்புளுக்கு இல்ல, உலகெங்கிலும் இருக்கக்கூடிய தமிழ் பீப்புளுக்கு வந்து இதை வந்து நான் பிளான் பண்ணி. வந்து தமிழ் பீப்புள்ஸ் மட்டும் தான் நினைக்கிறீங்க, ஆனா உங்களுக்கு அடிக்ட் ஆனவங்க இன்னும் ஃபாரின் பீப்புள்ஸ், இங்கிலீஷ் பேசுற பீப்புள்ஸும் இருக்காங்க. அதுக்கு நான் ஃபியூச்சர்ல இப்போதைக்கு அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பரம்பொருள் ஃபவுண்டேஷன்.com போனாங்கன்னா அது வந்து இங்கிலீஷ்ல இவ்வளவு நாள் நான் பேசின மொத்தத்தோட டிரான்ஸ்லேட்டட் வெர்ஷன் ஆர்டிகல்ஸ்ல நிறைய இங்கிலீஷ் ஆர்டிகல்ஸ் இருக்கு. ஸோ அவங்க அதுல போய் பார்த்துக்கலாம். அதுல ஏகப்பட்ட ஆர்டிகல்ஸ் பேசியிருக்கேன். அதை நான் இங்கிலீஷ்ல மறுபடியும் பேசணும் அப்படின்னா நான் ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம். இப்போ என்னோட இதுக்கு முன்னாடி நான் பேசின யூடியூப் வீடியோஸோட மொத்த பேக்கப்பை வந்து பாத்தீங்கன்னா
ஏஐ வாய்ஸ் டப் பண்ணி இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரினுக்கு வந்து நம்ம வந்து இப்போ பண்ணலான்னு சொல்லி அடுத்து வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா சரி இங்கிலீஷ் மக்களுக்கும் இது வந்து போய் ரீச் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போதைக்கு நான் பிளான் பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, அவைலபிள் இருக்கக்கூடிய பீப்புளுக்கு ஸோ யூடியூப் பிளாட்ஃபார்ம் இல்லாதனால பரம்பொருள் ஃபவுண்டேஷன் .in வந்து அவங்களுடைய இமெயில் ஐடி வச்சு அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஃபர்தராக நம்மளோட அப்டேட்ஸ், நம்ம எங்கே போகிறோம், என்ன பண்ணுறோம், நம்ம எங்கெங்கே மீட் பண்ணுறோன்ற எல்லா டீட்டெயிலுமே அதில் வந்துடும். யூடியூப்ல கூட மொத்த டீட்டெயில் அப்படி நம்ம வந்து போட முடியாது, பேசணும், எல்லாமே வீடியோவில் வந்து பேசணும். வெப்சைட்டுன்றதுனால நம்ம அடுத்த மீட்டிங் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் எல்லாமே அதில் வந்து வந்துடுது. ஸோ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க பரம்பொருள் ஃபவுண்டேஷன் வெப்சைட் வந்து நீங்க ஓபன் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா அடுத்தடுத்த அப்டேட்ஸ் எல்லாமே அதுல வந்து தெரிஞ்சுக்கலாம். அதை நீங்க ஆஃப்டன் நீங்க ப்ரௌஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னாவே போதும். ஓகே சார். சார் இப்போ இந்த பரம்பொருள் ஃபவுண்டேஷன் வந்து இன்னும் ஃபுல் ஸ்கேல்ல இயங்கிட்டு தான் இருக்குதா? இல்ல அதான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி முன்னாடி இயங்கிய அளவுக்கு எல்லா வேலையிலும் போயிட்டு இருக்கு. சேரிட்டி ஒர்க் போகுது, அன்னதானம் போகுது, எல்லாம் போகுது. பட் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி ஒரு 300 பேருக்கு கொடுத்தோமா, இப்போ கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுக்குறோம், அவ்வளவுதான். புரியுதா உங்களுக்கு? அன்று என்ன அளவுக்கு வருமானம் நமக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு வருமானத்துக்கு பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஃபவுண்டேஷனாலே இப்போ பல லட்சங்களுக்கு தான் பண்ணணும்னு ஏதாவது அவசியம் இருக்குன்னு அப்படி இல்லை. ₹1 பண்ணாலும் சேரிட்டி தான், ₹2 பண்ணாலும் சேரிட்டி தான், ₹2000 பண்ணாலும் சேரிட்டி தான். என்னால் முடிந்த அளவுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதை பரம்பொருள் ஃபவுண்டேஷன் மூலியமா வந்து நிச்சயமாக எல்லா இடத்துலையும் பண்ணிட்டு தான் இருக்கு. ஓகே சார். எப்போதான் நம்மள மறுபடியும் வந்து மகாவிஷ்ணு அவர்கள் டைரக்ட் கிளாஸஸ்ல பார்க்க முடியும் திரும்ப மறுபடியும் எங்கனால? இல்லை, இப்போதைக்கு டைரக்ட் கிளாஸஸ், ஆஃப்லைன் கிளாஸஸ் நீங்கள் கேட்குறீங்க. இப்போதைக்கு எப்படி எதுவும் பிளான் இல்லை. ஏன்னா மக்களிடத்துல பெரும்பாலும் இன்ட்ராக்ஷனே குறைக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ என்ன நேரடியாக உட்காந்து பேசுகிறத இப்போ வெப்சைட் வந்துட்டிங்கன்னா அதில் கோர்சஸில் பேச போகிறேன், அவ்வளோதானே. நீங்கள் அதில் பார்த்து வந்து தெரிஞ்சுக்கலாம். மேபி நான் என்ன வந்து பிளான் பண்ணுறேன் அப்படின்னா, ஃப்யூச்சரில் நம்ம வெப்சைட்டில் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய நபர்கள், ஸோ அவர்களுடைய தேவையறிந்து திறனறிந்து அவர்களுடைய பேசினதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவைப்பட்ட ஒரு சில டீட்டெயில்ஸ்லாம் நம்ம வாங்கினதுக்கப்புறம் அவங்களுடைய விருப்பம் எந்த அளவுக்கு இருக்குன்றது தெரிஞ்சு மேபி நேரடி கிளாஸஸ் வந்து இருக்கும். அது பெரிய லெவலில் இருக்குமான்றது வந்து தெரியல. நேரடி மேபி ஒரு 1-to-1 செஷனில் அந்த மாதிரி, இல்லை மிகவும் குறைந்த நபர்களுக்கு ஒரு 10 பேருக்கு ஒரு 20 பேருக்கு அந்த மாதிரி தான் பண்ணுவேனே தவிர ஒரு லார்ஜ் பீப்புள் அட்ராக்ட் பண்ணி அந்த அளவுக்கு பண்றதுக்கு ஐடியா இல்லை. ஏன்னா சார், ஏன்னா அந்த நீங்க சொல்ற அந்த டைரக்ட் கிளாஸஸ்ல கிடைக்கக்கூடிய அந்த எனர்ஜி, அந்த பவர், அந்த சாந்தம், அதெல்லாம் நம்ம ஆன்லைன்ல பார்க்கும்போது கிடைக்கிறது இல்லையே சார் நம்மளுக்கு. அதனாலதான் கேட்க போறது. கரெக்ட் தான். நீங்க பேசும்போது ஒரு எனர்ஜி கிடைக்குது பாத்தீங்களா, அந்த ஒரு பவர், அது வந்து ஆன்லைன் கிளாஸ் எங்களுக்கு கிடைக்கலையே. இல்ல, இப்போ ஆன்லைன்ல கிடைக்காதுன்றது கிடையாது. இப்போ ஏகப்பட்ட பேர் இப்போ நம்ம என்னைக்கோ ஆரம்பிச்ச பௌர்ணமி கிளாஸ், இன்னைக்கு வரைக்கும் பௌர்ணமி கிளாஸ்க்கு பெய்டு பீப்புள் வராங்க. இன்னைக்கும் ஆன்லைன் கிளாஸ்க்கு பெய்டு பீப்புள் வராங்க, ஃப்ரீ பீப்புளும் வராங்க. அப்படின்னா என்னன்னா அந்த எனர்ஜி அவங்க ஃபீல் பண்றாங்க. உட்கார்ந்த இடத்துலயே அவங்க நான் சொல்ற மெடிடேஷன் பண்ணா அந்த எனர்ஜி அவங்களால ஃபீல் பண்ண முடியும். ஒரே மெடிடேஷனே ஒவ்வொரு மாசமும் கொடுக்கறதுல ஒவ்வொரு முறை வேற வேற மெடிடேஷன் கொடுப்போம், ஒவ்வொரு முறையும் வந்து அவங்கள வந்து உணர வைக்கிறோம். ஸோ அந்த எனர்ஜி எங்கேயுமே குறையாது, அதுல மாற்று கருத்தே இல்லை. பட் நீங்க சொல்றது எனக்கு புரியுது. அந்த விர்ச்சுவல் பிரசன்ஸோட டைரக்ட் பிரசன்ஸ்க்கு இன்னும் எஃபெக்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் அப்படின்றீங்க. அது எனக்கு புரியுது. பார்ப்போம் ஃபியூச்சர்ல இறைவன் என்ன உத்தரவு கொடுக்குறான்னு தெரியல, அதுக்கு தகுந்த மாதிரி முடியும். கடைசி ஒரு கேள்வி சார். செப்டம்பர் 7ஆம் தேதி ஆன்லைன் ஜூம் மீட்டிங் வரதா சொல்லியிருக்கீங்க. பரம்பொருள் ஃபவுண்டேஷன் .inல பார்க்க முடியுது. என்ன மாதிரி விஷயங்கள் அதில் பேசலாம்? இல்ல, ஆஸ் யூஷுவல் எவ்ரி மந்த் பௌர்ணமி, இப்போ சித்ரா பௌர்ணமி பண்ணோம். இப்போ இந்த பௌர்ணமி 7ஆம் தேதி செப்டம்பர் 7ன்னு நினைக்கிறேன் வருது. சாயந்தரம் 7ல இருந்து 9 மணி வரைக்கும் ஆன்லைன் கிளாஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஜூம்ல வந்து பிளான் பண்றோம். ஸோ www.paramborulfoundation.in வெப்சைட் போனீங்கன்னா அதுலயே வந்து கிளிக் ஹியர்னு இருக்கும். கிளிக் பண்ணீங்கன்னா அதில் நீங்க பேமெண்ட் பண்ணி நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அங்க கான்டாக்ட் டெஸ்ட்ல போனீங்கன்னா நம்ம கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா உங்க ஸ்டூடெண்ட் ஐடி கார்டு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிங்கன்னா அவங்க உங்களுக்கு ஃப்ரீ சீட் வந்து அலர்ட் பண்ணி வந்து கொடுத்துருவாங்க. ஸோ 2 மணி நேரம் இருக்கும். மெடிடேஷன் வித் சத் சங்கம் ரெண்டுமே வந்து கலந்து வந்து இருக்கும். இது நாள் வரைக்கும் பார்க்காத பேசாத பல விஷயங்களை வந்து தொடர்ச்சியாக வந்து பேச போறோம், பண்ண போறோம். உங்கள் வருகைக்காக மக்கள் எல்லாம் ரொம்ப ஆதரவோட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்க பொன்னான கருத்திலே பதிலளிப்பதற்கு மிக்க நன்றி சார். ரொம்ப நன்றி. எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ வேண்டுகிறேன். குருகடாட்சம். நல்லது. தேங்க்யூ சார்.